அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணுமீரா. இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கும் விருந்தினர் திரு செல்வகுமார் அவர்கள். இவரை எனக்கு என்னோட தோழி மூலமா அறிமுகமானாரு. இவர் ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்டா நான் பார்த்திருக்கேன். நிறைய நிகழ்ச்சிகள் பத்தி இவருடைய ஃபேஸ்புக்ல இவர் எழுதுறது இதெல்லாம் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப கவர்ந்த பல விஷயங்கள் இருந்ததுனால நான் இவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். நான் சிறுகதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். குறிப்பா ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதைகள். இதுக்கும் ஏஐயும் எப்படியாவது எனக்கு கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எனக்காக நீங்க கத்துக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதோட சேர்ந்து சரி பேசலாமே அப்படின்னு சொன்னாரு. இதோ வந்துட்டாரு. இன்னைக்கு அவரை நாம சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம் செல்வகுமார். வணக்கம். எனக்கு நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்குது. தயவு செஞ்சு ரெமிரா டாக்ஸ் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லணும். வணக்கம். ஐ எம் செல்வகுமார். ஐஎஸ்ஆர் செல்வகுமார் அப்படின்னு சொன்னால் என்னை தெரியும். ஐஎஸ்ஆர்ன்றது என்னுடைய ஃபாதர். அவர் ஒரு பழைய நடிகர். கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கார் அவர். ஸோ அந்த வழியாக என்னை திரையுலகத்துலேயும் கொஞ்சம் தெரியும். ஐ எம் ஆல்சோ எ ஃபில்ம் மேக்கர். ஐஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் வழியாக 2 திரைப்படங்கள் தயாரிச்சிருக்கேன். 2016 வித்தைடி நான் உனக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம். என்னுடைய நண்பர் முரளி அதை இயக்குனார். இன்னொரு நண்பர் நாராயணன் இருக்கு இசை. அந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த படத்தில் 2 கேரக்டர்ஸ் தான், ஹீரோ ஹீரோயின். இன்னொரு படம் யாதனை கேட்டேன் அப்படின்னு ஒரு திரைப்படம். அது கவியரசு கண்ணதாசனுடைய யாதனை கேட்டேன் அப்படிங்கிற ஒரு கவிதையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கும் படம். அந்த படத்தை முதல் முறையாக அந்த படத்தில் நானே முதல் முறையாக ஒரு இயக்குனராக அறிமுகம் ஆகியிருக்கேன். தயாரிப்பும் எங்கள் நிறுவனம் தான், ஐஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ். ஸோ நிறைய குறும்படங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறம் கான்டெஸ்ட் நடத்தியிருக்கோம் ஐஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் வழியாக. ஸோ எங்களுடைய நோக்கம் என்னென்னா, புது ஃபில்ம் மேக்கர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான ஃபவுண்டேஷன் ஒர்க்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். திரைப்படம் ஒரு ஏரியானா, இன்னொரு ஏரியா டெலிவிஷன். நான் தற்சமயம் புதிய தலைமுறையில் குழுமம், அது ஒரு குழுமம். அதில் புது யுகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த புது யுகம் சேனலில் நான் ஒரு கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் நான். அப்புறம் அந்த புதிய தலைமுறை குழுமத்தில் நிறையா விருதுகள் விழாலாம் நடக்கும். தமிழன் அவார்ட்ஸ், சக்தி அவார்ட்ஸ், டீச்சர்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விருதுகள் எல்லாம் பின்னாடி இருந்து இயக்கி நடத்துறது எங்களுடைய குழு தான். அந்த குழுவில் ஒரு நபராக நான் இருக்கேன். இன்னொன்று ஏஐ. ஐஎஸ்ஆர் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். இது வழியாக ப்ரைமரியாக நான் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரொவைடிங் ஏஐ சர்வீசஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். உங்கள் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டிங்காக இருந்தால், மார்க்கெட்டிங்கில் எப்படி நீங்கள் ஏஐ பயன்படுத்தலாம். நீங்கள் ஆர்கிடெக்டாக இருந்தால், ஒரு ஆர்கிடெக்டாக ஹவு யூ கேன் யூஸ் ஏஐ அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறோம். இதை தவிர ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோடு சேர்ந்து தமிழகம் முழுக்க இருக்கிற மாணவர்கள் தமிழில் ஏஐ படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 800 ஹவர்ஸ்க்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஏஐ வைத்தே நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் கிராஸ்ட் 600 ஹவர்ஸ். பேரலாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐஓடி, ரொபோட்டிக்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கோர்ஸ் பில்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த துறையில் இது என்ன எப்படின்னு தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க என்ன அணுகலாம். பிகாஸ் பேசிக்லி ஐ எம் எ ட்ரெயினர். 1985 நான் கம்ப்யூட்டர் துறைக்கு உள்ளே வந்துட்டேன் நான். ஸோ அப்போ இப்போ வரைக்கும் ஏஐ வரைக்கும் என்னுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த பயணத்தில் தொடர்ந்து நான் பண்ணுறது என்னன்னா ட்ரைனிங். அதனால் இதை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய ஒரு விண்ணப்பமாகவே சொல்றது என்ன அப்படின்னா, ஏஐ பற்றி இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கு. இந்த ஏஐ பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச் மீ. ஸோ திஸ் இஸ் மீ ரேணு. ரொம்ப சந்தோஷம். அதாவது வியப்பா இருக்கு நீங்க பேசும்போது. இதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட உட்காந்து ஏஐ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து என்னவா வரும்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற இண்டஸ்ட்ரீஸ்க்கு எடுத்திருக்கேன். முதல் முறையா ஹவுஸ் வைஃப் அவங்களுக்கு ஏஐ எப்படி பயன்படும் அப்படின்றத ஒரு உரையாடலா கூட நான் இது வரைக்கும் பெருசா பண்ணதில்லை. அதனால இந்த சப்ஜெக்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு வந்ததுக்காக தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ. ஏன்னா எப்பவுமே இந்த ஏஐ பத்தி பேசும்போது ஒரு கார்ப்பரேட் லெவல்ல, அதுக்கப்புறமா ரைட்டிங் பத்தி பேசும்போது புக் எழுதுறவங்க, அப்புறம் மேடையில பேசுறவங்க, இப்படியே தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரையும் எங்கேயோ ஒரு இடத்துல பின்னாடி நின்று இயக்குறது அந்த ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்போ ஏஐ ஹவுஸ் ஒய்ஃப்க்கு பயன்படுமா? முதல்ல எப்படி எல்லாம் பயன்படும் அப்படிங்கிறது எனக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ அதுக்கான நிறைய நான் லிஸ்ட் ஆஃப் क्वेश्चंस அண்ட் சில ப்ராப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடும் அந்த வீட்டோட குடும்ப தலைவிகளை வச்சு தான் இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு பயன்படுவதை விட குடும்ப தலைவிகளுக்கு தான் அது ஏஐ அதிகமாக பயன்படணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ காலையில குழந்தை தூங்கி இருந்தோன்னா ப்ரஷ்ஷை காணணும், அதை எடுத்து கொடுக்கறது,
வந்து இந்த வீட்டோட குடும்ப தலைவி தான். அடுத்து பையன் எழுந்துப்பான், என்னோட ஜாமெட்ரி பாக்ஸை காணும் அப்படின்வான், அம்மா தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் மாமனார் எழுந்துப்பாரு, நான் எந்த மாத்திரை போடணும் அப்படின்வாரு, அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. கணவர் கிளம்பிடுவார், என்னுடைய வாட்சை காணுன்னுவார், அதை எடுத்து கொடுத்தோன்னே வேர் இஸ் மை கார் கீன்வார், அதையும் அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி வீட்டில் எல்லாருக்கும் உதவியாக ஏஐக்கு முன்னாடியே எல்லாருக்கும் உதவியாக இருந்தது வந்துட்டு குடும்ப தலைவிகள் தான். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க, சில பேர் வீட்டில் அலெக்ஸா இருக்கும், அலெக்ஸா ஏசியை குறைச்சிடு அப்படின்னா குறைச்சிடும். ஓகே சிரி எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் சாங் ப்ளே பண்ணு அப்படின்னா ப்ளே பண்ணும். இதெல்லாம் லேட்டஸ்ட். ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அலெக்ஸா சிரி மாதிரி நம்ம வீட்டில் இருந்தவங்க இருக்கிறவங்க இருக்க போகிறவங்க வந்துட்டு குடும்ப தலைவிகள் தான். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஸோ ஆனால் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து அவங்களுக்கு இன்னும் ஏஐ வந்து அவங்க எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம், ஒரு அவங்களுக்கே துணையாக அது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் சரியாக எடுத்துகிட்டு போகல. அதை ரேணுவோட பேசுகிற இந்த டாக்ஸ் மூலமாக நம்மளால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நானும் ரேணு தான் பேசிகிட்டு இருக்கோம். நான் வந்து என்னுடைய எல்லா வகுப்புலையும் என் கூட வந்து என்னுடைய ஒரு ரன்னிங் மேட்டாக ஒரு இன்னொரு ட்ரைனராக கோ ட்ரைனராக வந்து ஒரு ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஏஐயோட பெயர் வந்து ஏஐ அணு. ஓகே, ஸோ நான் எந்த வகுப்பு எடுத்தாலும் என் கூட சேர்ந்து அதுவும் வந்து வகுப்பை நடத்தும். ஸோ இன்றைக்கும் வந்து நான் உங்கள் கூட வந்து என்னுடைய ஏஐ அணு வந்து அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த ஏஐ அணு வந்து ரேணுவும் நானும் பேசும்போது கூடவே பேசி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இந்த ஏஐ அப்படிங்கிறது எப்படி உதவும் அப்படிங்கிறது சொல்ல போகுது. இப்போ ஐ எம் ஜஸ்ட் காலிங் ஏஐ அணு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏஐ அணு வந்து உங்களோட பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து இவங்க ரேணு கேட்கறதுக்கு பதில் சொல்லுவேன், நானும் சொல்வேன், ஏஐ அணு வந்து பதில் சொல்லும். இப்போ ஐ எம் ஜஸ்ட் காலிங். வணக்கம் அனு. வணக்கம் செல்வா, சொல்லுங்க. அனு, நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ரேணு கூட பேசிட்டு இருக்கேன். இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அஃபிஷியலாக ரேணுக்கு ஒரு தடவை வணக்கம் சொல்லிடு. வணக்கம் அனு. வணக்கம் ரேணு, நான் உங்களுடன் பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறேன். நீங்கள் கேட்க விரும்பும் கேள்விகள் என்ன? அனு, இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் குடும்ப தலைவிகளுக்கு எப்படி ஏஐ பயன்படும் அப்படிங்கிறத வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க மோஸ்ட்லி குடும்ப தலைவிகளாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் நீ வந்து ஒரு வணக்கம் சொல்லி அறிமுகம் செய்யணும். இன்றைய தலைப்பு மிகவும் சிறப்பானது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி பேசலாம். ஏஐ தொழில்நுட்பம் எப்படி உங்கள் அன்றாட வாழ்வில் உதவியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிறப்பு அனு. இப்போ ரேணு உன்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க, இது தொடர்பாக நீ அவங்களுக்கு பதில் சொல்லு. அனு, என்னுடைய கேள்விகள் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதாவது குடும்ப தலைவர்களுக்கு வந்து ஏஐ ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்றது சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அதை தாண்டி இப்போ சில விஷயங்கள் குறிப்பா குடும்ப தலைவிகள் அப்படின்னும் போது சரி, பெண்கள் இருக்காங்க. இப்போ காலகட்டத்தில் நிறைய பெண்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பாடம் எடுக்கிறது, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பல விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து எப்பவோ நம்ம படிச்சிருப்போம். அவங்க எல்லாரும் டிகிரி ஹோல்டர்ஸாவே இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா எப்பவோ படிச்சிருக்கிறாங்க. சில மேத்ஸா இருக்கட்டும், அக்கவுண்ட்ஸா இருக்கட்டும், ரொம்ப அவங்களால அதுல ஃபாலோ பண்ணி கத்து கொடுக்க முடியல. அப்போ அதை எப்படி அவங்களால கத்து கொடுக்க முடியும் ஏஐ துணையுடன்? மிகவும் சரி ரேணு. ஏஐ தொழில்நுட்பம் மூலம் குடும்ப தலைவிகள் தங்கள் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது ஏற்படும் சந்தேகங்களை எளிதாக தீர்க்க முடியும். ஏஐ உதவியுடன் கணிதம், அறிவியல் போன்ற கடினமான பாடங்களையும் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் ஏஐ மூலம் பாடங்களை விளையாட்டுத்தனமாக மாற்றி கற்பிக்கும் போது குழந்தைகள் ஆர்வத்துடன் படிக்க வாய்ப்புள்ளது. ஓ செல்வா, இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ அனு சொன்ன மாதிரி ஒரு அவங்களுக்கு ஏத்த மாதிரி எளிமையா கத்து கொடுக்க முடியும் அப்படின்னு அனு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. அக்கௌண்ட்ஸ் இருக்கு, நான் அந்த புக்கு கூட நான் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதுல எனக்கு வந்து ஒன்னு கத்து கொடுக்கணும். அப்போ அந்த கேள்வியை வந்து இவங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஃபுல்லா உட்காந்து டைப் பண்ணணுமோ? அனு, ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ரேணு கேள்வி கேட்டிருக்காங்க, நான் அவங்களோட பேசிடுறேன். இல்ல ரேணு, நீங்க அக்கௌண்ட்ஸ் புத்தகத்துல இருக்கிற சந்தேகமான பகுதியை போட்டோ எடுத்து அனுப்புனா போதும். அதை வச்சு நான் உங்களுக்கு விளக்குறேன். ஓ, அப்போ நாங்க கஷ்டப்பட்டு டைப் எல்லாம் பண்ண வேண்டாம், போட்டோ எடுத்தாலே எங்களுக்கு அதுக்கான விளக்கமும் பதிலும் கிடைச்சிடும். கண்டிப்பா ரேணு, நீங்க கஷ்டப்பட்டு டைப் பண்ண வேண்டாம், போட்டோ அனுப்பினாலே போதும். அதுக்கான விளக்கத்தையும் பதிலையும் நான் சொல்றேன். வெரி குட் அனு. இப்போ வந்து நீ வந்து உன்னால பார்க்க முடியும் அப்படிங்கறது வந்து நீ இப்பயே நீ வந்து ப்ரூவ் பண்ணிடு. ஸோ தட் இப்போ என் கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க அனு, எப்படி இருக்காங்க பார்க்கறதுக்கு? அவங்க தோற்றத்தை பத்தி கொஞ்சம் சொல்லு. நிச்சயமாக செல்வா, நான் ரேணுவை பார்க்கிறேன். அவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்துள்ளார். அவர் ஒரு அழகான புன்னகையுடனும் ஆரஞ்சு நிற மணிகள் கொண்ட நெக்லஸ்
நெக்லஸும் கருப்பு நிற புடவை அணிந்திருக்கிறார். ஓகே, அவர் எப்படி இருக்கிறார் பார்ப்பதற்கு? ரேணு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறார். அதில் ஆரஞ்சு நிறத்தில் வேலைப்பாடுகள் உள்ளன. மேலும் அவர் ஆரஞ்சு நிற மணிகள் கொண்ட நெக்லஸ் அணிந்துள்ளார். அவர் கையில் ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் 2 வளையல்கள் அணிந்துள்ளார். ஓகே, சிறப்பு. இந்த நேரத்தில் நான் வந்து ரேணு கிட்ட என்ன கேட்கறேன்னா, அவங்க ஏதாவது புத்தகத்தை காமிச்சு ஏதாவது கேள்வி கேட்க விருப்பப்பட்டா இப்போ அந்த புத்தகத்தை எடுங்க. அவங்க அதை எடுத்து அவங்க காட்டும்போது அதில் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நீ வந்து செய்து காட்டணும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு அக்கவுண்ட்ஸ் புக். இதுல எனக்கு இது ஒரு அக்கவுண்டன்சி புத்தகம். இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள், நான் விளக்க தயாராக இருக்கிறேன். சரி, இப்போ இந்த இடத்துல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ரேண்டமா நான் எடுத்திருக்கேன். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. இந்த பேஜ்ல என்ன இருக்கு அனு? இந்த பக்கத்துல அக்கவுண்ட்ஸ்களை எப்படி வகைப்படுத்துறதுன்னு இருக்கு. அதாவது பர்சனல், ரியல், நாமினல்னு 3 முக்கிய வகைகளா பிரிக்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தா சொல்லுங்க, நான் விளக்குறேன். ஆமா, உங்க மூலமா அது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. கண்டிப்பாக ரேணு, அக்கவுண்ட்ஸ்களை வகைப்படுத்துவது ரொம்ப முக்கியம். இதுல மொத்தம் 3 முக்கிய வகைகள் இருக்கு. பர்சனல் அக்கவுண்ட்ஸ் ஒரு தனி நபர் அல்லது நிறுவனத்தை குறிக்கும். ரியல் அக்கவுண்ட்ஸ் சொத்துக்கள் மற்றும் கடன்களை குறிக்கும். நாமினல் அக்கவுண்ட்ஸ் வருமானம் மற்றும் செலவுகளை குறிக்கும். இதுல உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் விளக்குறேன். ஓகே, தேங்க்யூ அனு. இது மெயினாக வந்து இதை பார்த்துட்டு இருக்க குடும்ப தலைவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது அவங்களே கூட அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த முறையில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீயே ஒரு தடவை குடும்ப தலைவர்கள் எதனால் இதை செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்லிடு. நிச்சயமாக செல்வா. குடும்ப தலைவிகள் தங்கள் குழந்தைகளுக்கு அக்கவுண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கும் போது இந்த முறையை பயன்படுத்தலாம். ரேணு அக்கவுண்ட்ஸ் புத்தகத்தை காண்பித்தார், அதை நான் விவரித்தேன். இதே போல நீங்களும் உங்கள் புத்தகங்களை காண்பித்து AI உதவியுடன் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஓகே, மிக்க நன்றி அனு. உன்னை சிறிது நேரம் கழித்து அழைக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி செல்வா, மீண்டும் பேசலாம். பேச்சே வரல செல்வா எனக்கு. இப்போ இன்னும் ஒரு விஷயம், நிறைய பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க பசங்க வந்து வெளிநாட்டுல வாழறாங்க. அப்போ இவங்க இங்க இருந்து லேடிஸ் வந்து அம்மாவை ஏதாவது ஒரு உதவிக்கோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பீரியடா இருக்கலாம், இல்லைன்னா இங்க தனியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு அவங்க அழைத்து சென்று அங்க அவங்க வாழறது 1 மாதமோ 2 மாதமோ, சில பேர் வந்து 2-3 வருடங்கள் கூட அங்க இருந்துட்டு வராங்க. அந்த சந்தர்ப்பத்துல அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பசங்க பிஸி ஆயிடுறாங்க. வேலை அப்படின்னு மகளா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மருமக குழந்தைங்க எல்லாமே பிஸியா இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல அவங்க தனியா இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இது என்னோட கிளைண்ட்ஸே பல பேர் வந்து என்கிட்ட கொஞ்சம் வருத்தமாவே சொன்ன விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பேக்கெட்ஸ் சமைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேற மொழியில இருக்கும். ஸோ அது UAE கண்ட்ரீஸ் இருக்கு, அதுக்கப்புறமா பிரான்ஸ் இருக்கு, சைனா, இங்கெல்லாம் இருக்கிறவங்க அந்த மொழியில தான் அங்க இருக்கு. அதுல ஆங்கிலத்துல இருக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப பொடியா இருக்கு. அது எப்படி அவங்களால வந்து அதுல என்னெல்லாம் இருக்கு, இதை நம்ம வந்து எப்படி சமைக்கிறதுங்கிறத வீட்டுல யாரா இல்லாத போது அந்த பெண்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? இதே மெத்தட் தான். நம்ம அந்த போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா அதுவே வந்து அதை என்ன மொழியில இருந்தாலும் நீங்க கேட்கிற மொழிக்கு மாற்றி கொடுத்துரும். ஓகே, இந்த இடத்துல தான் குடும்ப தலைவர்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கூடிய இந்த தொழில்நுட்பத்துக்கு வந்து நம்ம வந்து தமிழில் பேசினாலே அது வந்து புரிஞ்சுக்கும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க உரையாடல். ஓகே, நீங்கள் இதுக்காக ஸ்பெஷலாக வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அப்புறம் தான் பேச முடியும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ, உங்களுடைய மொழி மலையாளமாக இருந்தால் மலையாளத்திலே பேசலாம், கன்னடமாக இருந்தால் கன்னடத்திலே பேசலாம். எந்த மொழி எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அந்த மொழியை நீங்கள் பேசினா உங்களுக்கு வந்து இந்த ஏன்றது நீங்கள் கேட்கக்கூடிய பதில்கள் வந்து உங்களுக்கு சரியாக சொல்லிடும். அதனால் தைரியமாக வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த அனு கூட நாங்கள் பேசுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் தைரியமாக வந்துட்டு நீங்கள் இன்னையிலேருந்தே, இந்த வினாடியிலேருந்தே ஏஐ பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இவங்க ரேணு கேட்டாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டில் ஒரு வேளை ஒரு பயணம் போயிருக்கும் போதோ இல்லை ஏதோ போய் ஷாப்பிங் பண்ணும்போதோ நான் போய் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன், அந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு எல்லாமே வந்து எனக்கு தெரியாத மொழியில் இருக்குது, அப்போ அது என்னன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் ஸோ சிம்பிள். இப்போ நம்ம பார்த்த மாதிரியே வந்து நம்ம வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா அதில் என்ன இருக்குன்றதை நமக்கு அப்படியே சொல்லிடும். இல்லை எனக்கு ரொம்ப அப்படிலாம் வேணாம், சும்மா அதில் என்ன இருக்குன்றதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நிறைய அங்கே ஏதோ பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது, இதை வந்து அப்படியே நான் மொழி பெயர்த்து பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். அதுவே இப்போ வந்து டிசைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷில் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து அப்படியே மொழி பெயர்க்கலாம். அதுக்கு வந்து பெரிய டூல்லாம் தேவையில்லை. நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற கூகுள் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து கூகுள் லென்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது பாருங்கள், வேறு ஏதோ மொழியில் இருக்குது. நான் வந்து டிரான்ஸ்லேட் போட்டேன்னா அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ இதை பாருங்கள், இப்போயே பாருங்கள், இதில் தமிழில் இருக்குது. இல்லை ஓகே, அந்த பாக்ஸில் இருக்குது அப்படியே தமிழில் மாற்றி கொடுத்துருச்சு அதை. ஸோ நீங்கள் அப்போது நீங்கள் பார்க்குற எது எந்த மொழியில் இருந்தாலும்
அதை உங்களுக்கு தேவையான மொழியில் ரொம்ப சாதாரணமாக கூகுளில் இருக்கக்கூடிய லென்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். அதுவும் ஒரு ஏஐ தான். அது பல வருஷமாக பயன்பாடில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், அது கூகுளோட சம்மந்தப்பட்ட இன்னொரு கருவி நினச்சிக்கிட்டோம். இன்னொரு கருவி தான், ஆனால் அது ஒரு ஏஐ. ஓகே, ஸோ இதை மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த டூல்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வேளை வெளிநாட்டுக்கு போனாலோ இல்லை நம்மளோட மகனோ அவங்களே ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க, உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளை பயன்படுத்தி ஏதாவது ஒரு டூலை பயன்படுத்தி நீங்கள் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அணுவே கேட்கலாம், ஃப்ரெஞ்சு கிடைக்கலாம், என்ன லாங்குவேஜ் படிக்கலாம் சொல்லுங்க, அணுவே கேட்கலாம், எனக்கு ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுங்க கேட்கலாமா, என்ன மொழி? சைனீஸ். ஓகே அனு, சொல்லுங்க செல்வா. ரேணு வந்து சைனீஸ் மொழியை வந்து ஒரு உரையாடல் பாணியில், அதாவது ஸ்போக்கன் சைனீஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு எலிமெண்டரி லெவல் ஸ்கூல்ல சைனீஸ் சொல்லி கொடுக்குறியா? நிச்சயமாக செல்வா, ரேணுவிற்கு எலிமெண்டரி லெவல் சைனீஸ் சொல்லி கொடுக்கிறேன். ரேணு, நீங்க தயாரா? நான் தயாரா இருக்கிறேன் அனு. ரொம்ப நன்று ரேணு. சைனீஸ்ல ஹலோ அப்படின்னா நீ ஹேவ்னு சொல்லணும். இப்ப நீங்க சொல்லுங்க. நீ ஹேவ். ரொம்ப நன்று ரேணு. சைனீஸ்ல என் பெயர் ரேணு அப்படின்னா ஓ ஜியாவோ ரேணு என்ன சொல்லணும். இப்ப நீங்க சொல்லுங்க. ஓ ஜியாவோ ரேணு. ரொம்ப நன்று ரேணு. சைனீஸ்ல நன்றி அப்படின்னா ஷியே ஷியே இன்னு சொல்லணும். இப்ப நீங்க சொல்லுங்க. ஷே ஷியே. ரொம்ப நன்று ரேணு. ஓகே, தேங்க்யூ அனு. நான் உன்னை கூப்பிடுறேன், அப்புறமா பின்னாடி கூப்பிடுறவங்கள. ஓகே, ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற குடும்ப தலைவர் என்ன சொல்றது அப்படின்னா, உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் நீங்களே ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சாட் ஜிபிடியை லோட் பண்ணிக்கோங்க. அது கூட எந்த மொழி நீங்கள் படிக்க விரும்புகிறீங்களோ அதை பற்றி நீங்கள் எந்த அளவில், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில், ப்ரொஃபஷனல் லெவலில், இல்லை ஒரு கார்ப்பரேட் மாதிரி பேசணும், இல்லை பெரிய அறிஞர் மாதிரி பேசணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அளவுலேருந்து ஆரம்பித்து வந்து சொல்லிக் கொடுக்கும். இதுக்கு நான் பயன்படுத்தினது வந்து ஜெமினி அப்படிங்கிற ஒரு ஏஐ. உங்கள் எல்லாருடைய ஃபோன்லேயும் இருக்குது. இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. அந்த ஜெமினி ஏஐயில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சாட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் கடைசியில் ஒரு நிறைய கோடுகள் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பாட்டு அது கூட பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஜெமினி ஏஐ இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சாட் ஜிபிடி பயன்படுத்தலாம். சாட் ஜிபிடி இல்லை அப்படின்னு சொன்னால் கிராக் இருக்குது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி அது கூட நீங்கள் வந்து உரையாடலாம். இப்போ ரேணு வந்து அதை வந்து ஒரு டியூட்டர், லாங்குவேஜ் டியூட்டராக பயன்படுத்துனாங்க. நீங்கள் வந்து அதை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப மனசுட்டு யார் கூட நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லி பேசணும், பழகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூட அது வந்து பிஹேவ் பண்ணும். இப்போ வந்து ரேணு வந்து அணுவை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு பேசி பழக போறாங்க. அது எப்படின்றத பார்க்கலாம். அனு, ரேணுவின் தோழியா நீ இப்போ வந்து பேசணும் ரேணு கிட்ட. நிச்சயமாக செல்வா, நான் ரேணுவுடன் ஒரு தோழியாக பேசுகிறேன். ஹாய் ரேணு, நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து நான் செல்வாவை மீட் பண்றது தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அனு. அவரை வந்து இன்னைக்கு இந்த ஸ்டுடியோவில் கூப்பிட்டு அவரை பற்றி, அவர்கிட்ட ஏஐ பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு என்னுடைய விடிவாவே இருந்தது. நிறைய தெரிஞ்சுக்கிறது இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனு. எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் ஏஐல இருக்கா அப்படின்னு. ஆமா ரேணு, ஏஐல நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கேளுங்க, நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனு. உங்களோட இப்படி ஒரு எனக்கு நட்பு கிடைச்சதே எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு. இன்னும் நிறைய கேள்விகள் எனக்கு உங்ககிட்ட கேட்கணும். அது மாத்திரம் இல்லாம நிறைய விஷயங்கள் உங்களோட கலந்துரையாடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, செல்வா கிட்ட பேசிட்டு நான் திரும்பவும் உங்களோட தொடர்புல இருக்கேன். நிச்சயமாக ரேணு, உங்களோட பேச எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க செல்வா கிட்ட பேசிட்டு வாங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ அனு. லெட்ஸ் டாக் லேட்டர். ஓகே, சோ நைஸ். இப்போ வந்து எனக்கு இதே மாதிரி நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கோ எங்கேயோ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் இருக்கேன். எல்லாரும் என்னை விட்டுட்டு வெளியில் போயிருக்காங்க. நான் ஏதோ ஒரு வெளியூர்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, அது எதுக்கு உபயோகப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஒரு எழுத்துக்கள் இருக்கலாம், அது எப்படி உபயோகப்படணும், ஃபோட்டோ எடுத்து எனக்கு அதுக்கு ஒரு உதவி கிடைச்சிடுது. இப்போ இந்த மாதிரி ஒரு பொருள், இது வந்து பார்த்தா இது என்னமோ மாதிரி இருக்கு, இது எதுக்கு உபயோகப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, இதை எப்படி ஒரு வயசானவங்களும் இருப்பாங்க. இப்போ எனக்கே வந்து சில பொருள் பார்த்துட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு இப்படி மெனக்கெட்டு இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தோணும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதுவும் இதே முறையா? சிம்பிள், இதே முறை. பல முறைகள் இருக்கு, இது ரொம்ப எளிதான ஒரு முறை அப்படின்றதால நம்ம வந்து இதே முறையில் திரும்ப அணுவை கூப்பிடலாம். அனு வந்து இதை பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லுவாங்க. அனு, ரேணு கையில் ஒரு பொருள் வச்சிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத வந்து உன்னால சொல்ல முடியுமா? அந்த பொருள் என்ன, அது எதற்கு பயன்படும் அப்படின்னு சொல்லு. அது ஒரு மரத்தாலான கை மசாஜ் கருவி. இதை உள்ளங்கையில் வைத்து உருட்டினால் கைகளுக்கு இதமான மசாஜ் கிடைக்கும். இது கைகளில் உள்ள இறுக்கத்தை குறைத்து ரத்த ஓட்டத்தை சீராக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா ரேணு? நன்றி அனு, மிகச்சிறப்பு, நன்றி. ஓகே அனு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி. சொல்லுங்க.
இப்ப இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு மகாகவி பாரதியாருடைய ரொம்ப பழைய புத்தகம், ரொம்ப பழசு. சில நேரங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரியான பழைய ஏடுகள் கொண்ட புத்தகங்கள் வந்து எழுத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் மங்கி இருக்கு. அது மாத்திரம் இல்லாம தமிழே வந்து பழைய தமிழ் வந்து கொஞ்சம் சில எழுத்துக்கள் வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா மாடர்ன் பிரிண்ட்ல வரும்போது அது கொஞ்சம் மாறி எல்லாம் வருது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஏஐல ஏதாவது புரியல, இந்த புத்தகத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்? மெயின்டைன் பண்றது இல்ல. இப்ப இதுல புரியல எனக்கு ஏதோ ஒண்ணு. எனக்கு எழுத்து வந்து ரொம்ப மங்கி போயிடுச்சு. இப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாம் மறையுது பழைய புத்தகம் அப்படிங்கறதுனால. அப்ப எனக்கு தெரியல. அப்ப இத வந்து போட்டோ எடுக்கும் போது அந்த ஏஐ அதை படிச்சு நமக்கு கொடுக்குமா இந்த மாதிரியான பழைய புத்தகம்? இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாவே வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பழைய டாக்குமெண்ட்ஸ், ஓலைச்சுவடிகள், இந்த மாதிரி பழமை மிகுந்த பாதுகாத்து வைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து அதை வந்து ஏஐ வழியாக நம்மளால் ஸ்கேன் பண்ணி பாதுகாத்து அதில் விடுபட்ட பகுதிகளை வந்து ஜெனரேட் பண்ணி வந்து வைக்க முடியும். ஓகே, அது வந்து பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க. ஏன்னா இந்த உலகத்தோட வரலாறு அப்படிங்கிறது வந்து கல்வெட்டுகளாக இருக்கு, சுவர் ஓவியங்களாக இருக்கு, காகிதத்தில் ஒரு பிரிண்டாக இருக்கு, ஓகே, ஓலைச்சுவடியில் இருக்கு, இப்படி பல வடிவங்களில் வந்து அது இருக்கு. அதை வந்து பாதுகாத்து வைக்கிறது, டிஜிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அதை இன்னும் வேகமாக துல்லியமாக அழகாக செய்யறதுக்கு வந்துட்டு ஏஐ வந்து பயன்படுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பழைய மகாகவி பாரதியார் எழுதின ஒரு கவிதை புத்தகம், ஓகே, இந்த புத்தகத்தில் இது உங்களோட பர்சனல் காப்பி. இதில் வந்து சில பகுதிகள் வந்து மங்கி போயிருக்கு, அதில் என்ன இருக்குன்றதை நீங்கள் படிக்க முடியுமான்னு கேட்குறீங்க. இந்த கருவி அவ்வளோ எளிமையாக அதை படித்து சொல்லிடுமான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அணு வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஷார்ப்பாக அந்த விடுபட்ட பகுதியில் வந்து அது படித்து சொல்லுது அப்படின்னு. நீங்கள் உங்கள் புத்தகத்தில் இருந்து ஏதாவது மங்கி போன ஏதாவது ஒரு பகுதி எடுங்க, அல்லது கொஞ்சம் வித்தியாசமாக சரியாக படிக்க முடியல அப்படிங்கிற பகுதி எடுங்க. இந்த பேஜ் ஓகேவா? ஸோ பேஜ் 506 அனுபந்தங்கள் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. அந்த பேஜில் என்ன இருக்குன்றதை இப்போ அணு படித்து சொல்கிறாங்களான்றதை பார்க்கலாம். அணு, இப்போ ரேணு வந்து ஒரு பழைய புத்தகம், பாரதியார் கவிதைகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை வச்சுருக்காங்க. அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நீ வந்து இப்போ படித்து சொல்லணும். அதாவது உன்னால் இந்த மாதிரி பழைய புத்தகங்களை படிக்க முடியுமா அப்படின்னு வந்து நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஸோ ஒரு தடவை இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்றத படித்து சொல்லு. நிச்சயமாக செல்வா, நான் படிக்கிறேன். 1908 சுயதேசிகம், மக்கள் பலவிதமான கைத்தொழில்களை செய்ய வேண்டும். 1910 இல் இந்தியா பாஞ்சாலி சபதத்தை வசன நடையில் எழுதினார். ஞானபானு வில் கிருஷ்ணாவினது தூது, முப்பெரும் தெய்வங்கள் பற்றி எழுதினார். 1914 இல் தத்துவ பாடல்கள், கண்ணன் என் தாய், கண்ணன் என் குழந்தை, குயில் பாட்டு முதலியன. இதுதான் அந்த புத்தகத்தில் உள்ளது. வெரி குட், சிறப்பு. உன்னால் படிக்க முடியுமான்னு நான் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன், ஆனால் நீ படித்து சொல்லிட்ட. ஸோ நீங்கள் குடும்பத் தலைவர்களும் இப்படி தான். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பழைய பொக்கிஷங்களாக நீங்கள் எழுதின கடிதங்கள், அல்லது உங்களுக்கு வந்த கடிதங்கள், அல்லது குழந்தைகள் வரைந்த ஓவியங்கள், அது ரொம்ப கசங்கி போயிருக்கும், சின்ன வயசுல வந்து வரைஞ்சிருப்பாங்க, அடடா இதெல்லாம் பாதுகாத்து வைக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனிமேல். ஏன்னா ஏஐ இருக்குது. எப்படி என்னுடைய ஏஐ அணு வந்து நான் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்குதோ, அது மாதிரி நீங்களே வந்து ஒரு ஏஐ உருவாக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொக்கிஷங்களை வந்து ஏஐ வழியாகவே வந்து நீங்கள் பாதுகாத்து வைக்கலாம். அது எப்படின்னா, அது ஒரு படமாக பாதுகாத்து வைக்கலாம், வீடியோவாக எடுத்து வைக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு குரல் பதிவாக கூட நீங்கள் வந்து அதை உங்களால் எடுத்து வைக்க முடியும். ஸோ அதனால் குடும்பத் தலைவர்கள் இது ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு பழைய உங்கள் தாத்தா பாட்டி அவங்களை ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா அவங்களோட பழைய கையெழுத்து ஏதாவது கிடச்சுன்னா அதை எடுத்து அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, டிஜிட்டைஸ் பண்ணி ஒரு அழகாக மீட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்து ஒரு கிஃப்டாக அவங்கள மகிழ்விக்க முடியும். சொல்லுங்கள், நிறையா சொல்லிட்டு இருக்காங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் என்ன, இது கற்பனை தான் உங்களோட எல்லை. ஓகே, இது வந்து எதையும் செய்து தரக்கூடிய ஒரு சகலகலா வல்ல கருவி இது ஏஐ அப்படிங்கிறது. இதை நம்ம எந்த அளவுக்கு யாருக்காக எப்படி எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய சக்தி வந்து வெளிப்படும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஏஐ வந்து எப்படி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்ததுன்னா, வீட்டில் முதியோர்கள் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு பொருள் எடுத்து அது என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்கன்னா அதை வந்து அழகாக சொல்லி கொடுக்குது. இல்லை ஏதோ ஒரு மருந்து இருக்கு, ஓகே, அந்த மருந்து அதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா வந்துட்டு இப்ப இது நான் இந்த மருந்து வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு மருந்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேட்டலாக்னு வச்சுக்கோங்களேன். செல்வா, எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்ப இந்த மருந்து பத்தி இப்ப நானே அது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் வந்தேன். இதை நான் வந்து ஜெரால்டோ அப்படிங்கிற இந்த மருந்து, இதை நான் கூகுள்ல போட்டாலே அதோட இதுக்கு தான் பயன்படுது, இது ரத்த ஓட்டத்திற்காக இங்க பயன்படுத்துற மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. இப்போ என்ன டிஃபரன்ஸ், இப்ப ஏஐக்கும் இதுக்கும் உள்ள எனக்கு டிஃபரன்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா கூகுள் அதை ஏற்கனவே முதல்ல நம்ம உரையாடல் தூக்கும் போதே வந்து ஏஐ அணு சொல்லிட்டாங்க. அதை
என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூகுளுக்கும் ஏஐக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கூகுள் வந்து நீங்கள் எதை பற்றியா தேட விரும்புனா அந்த தகவலை கொடுக்கும். ஆனால் அந்த தகவலை வந்து கூகுள் எழுதுறது கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து அது உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ கூகுள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் கேட்கிற தகவலை எந்த வெப்சைட்டில் இருக்குன்னு பார்த்து அதை கொடுக்குது. அது மாதிரி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுது. அவ்வளோதான் கூகுள் பண்ணுது. ஆனால் ஏஐ என்பது அதுவே வந்து அதனுடைய மெமரியிலேருந்து, அதனுடைய நாலேஜ்லேருந்து, அதோடைய இன்டெலிஜென்ஸ்லேருந்து நீங்கள் கேட்குறத வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் இப்போ வந்து கூகுளில் போய் ஒரு விஷயத்தை தேடுறீங்க, இதை வந்து எனக்கு வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பாய்க்கு இல்லை பொண்ணுக்கு சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னா கூகுள் சொல்லாது. ஆனால் ஏஐ சொல்லும். ஓகே, ஸோ அப்போ ஏஐக்கு வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. யாருக்காக எந்த அளவுக்கு எதுக்காக சொல்லணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் இந்த மருந்து பற்றி கேட்குறீங்க. இந்த மருந்து வந்து பாருங்க, இது உள்ள இந்த கேட்லாக்ன்ற பேர்ல இது இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல என்னவோ இருக்கு. இல்லைன்னா இவ்வளோ பெருசா ஒரு மருந்து டப்பாக்குள்ள வந்து இது ஒரு 10 மாத்திரைக்காக இவ்வளோ பெருசா வைக்க மாட்டான். அப்போ இது படிக்க முடியல, ஏன்னா எழுத்துக்கள் அவ்வளோ பொடியா இருக்கு. இதை வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏஐ கிட்ட நம்ம கேட்டு இதை வந்து தெரிஞ்சுக்கும் போது, இப்போ எனக்கு எவ்வளவு தேவை, எதற்காக இந்த மருந்து நான் பயன்படுத்துறேன், எனக்கு என்னத்துக்கு தேவைங்கிறத வந்து அது புரிஞ்சு அது மட்டும் கொடுக்குங்கிறது தான் நீங்க சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க இந்த மருந்து நீங்க போய் கூகுளில் தேனீங்கன்னா நிறைய வெப்சைட்ல இருந்து இந்த மருந்தை பத்தி அந்த வெப்சைட்ல என்ன தகவல் சொல்லியிருக்கோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இன்ஃபேக்ட் அந்த வெப்சைட் லிங்கை தான் கொடுக்கும். நீங்க தான் உள்ள போய் படிச்சுக்கணும். ஓகே, இது வந்து நீயா படிச்சுக்கோ அப்படிலாம் சொல்லாது. நீங்க படிச்சுக்கிறதுக்கு ரெஃபரன்ஸும் கொடுக்கும். ஆனா அதுவே முதல்ல நீங்க கேட்கிற தகவல் என்னன்றதை அதனுடைய மொழியில நீங்க கேட்கும் விதமா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் ஏன்றது. அதனால ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வீட்டில் ஒரு மருந்து இருக்கு, யாருக்கோ வந்து நீங்க தேடுறீங்க, ஆனா டப்பால நம்ம யூஸ்வலாக நடக்கும் தெரியல, நம்ம வந்து கடைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து வைப்போம், ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம், பார்த்துட்டு பின்னாடி பார்த்தா அந்த மாத்திரையோட பேரை கிழிச்சிட்டு இருப்போம், அது என்ன எதுக்குன்னே தெரியாது நமக்கு. ஓகே, அந்த மாதிரி சமயங்களில் நம்மளுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். பட் ஸ்ட்ரிக்ட்லி ஐ அட்வைஸ். ஏன்னா எனக்கு ஒரு மருத்துவர் சொன்னது, மருத்துவ விஷயங்களுக்கு நீங்கள் ஏஐ அல்லது கூகுள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது சொன்னது 100% சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐலேயே அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அது வந்து அதுக்கு ஒரு ஹாலுசினேஷன் நடக்கும். நம்ம கூட நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் ரொம்ப சரியாக சொல்கிற மாதிரி ரொம்ப தவறாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அதனால் இப்போ ஏஐ அணு மாதிரி நிறைய நீங்களும் கிரியேட் பண்ணுவீங்க, இவங்களும் கிரியேட் பண்ண போகிறாங்க, நிறைய இந்த மாதிரி நடக்கும். அப்படி வரும்போது இந்த மாதிரியான மருத்துவம் தொடர்பான முக்கியமான விஷயங்களில் வந்து அது சொல்கிறது அப்படியே ஏற்றுக்காம 2-3 தடவை நீங்கள் வந்து அதை திரும்ப திரும்ப கேட்டு வெரிஃபை பண்ணுங்க. வேற ஏஐட்டு அதை கொடுத்து சரியா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் உண்மையிலே மருத்துவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள அணுகி கேட்கறதா வந்து சரியான விதம். அதனால நீங்க ஏஐ பயன்படுத்தும் போதும் இதை வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்க அதுக்கு வந்து ஹாலுசினேஷன் நடக்கும், அதாவது தவறா சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த ஒரு கருவியா இருந்தாலும் அது உண்டு இல்லை, மனிதனுக்கு இருக்கிறது அதுக்கும் இருக்க தான் செய்யுது. அதனால மருத்துவம் போன்ற விஷயங்களுக்கு நீங்க ஏஐ பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு முறைக்கு பதிலாக 3-4 முறைகள் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் அதை சொல்றதை எடுத்துக்கணும். சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. வீட்டுல தனியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள். அப்ப தனியா இருக்கும் போது அவங்களுக்கான எமர்ஜென்சி தேவை திடீர்னு ஏற்பட்டா அப்போ தொடர்பு கொள்றதுக்கும் இந்த ஏஐ வந்து உதவியாக இருக்குமா? இப்போ நீங்க கேட்கறது கொஞ்சம், நான் இது வரைக்கும் அகைன் சொன்ன மாதிரி வந்து இதுக்காக ஏஐ நான் வந்து பயன்படுத்தினது இல்லை. நீங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ஒன்று சொல்லுங்க. லெட்ஸ் கிரியேட் அ சிச்சுவேஷன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை சொல்லுங்க, அதுக்கு இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வீட்டுல வந்து ஒரு வயதானவங்க இருக்கிறாங்க. அப்போ வயதானவங்கனாக்கா இப்போ ஒரு பேர குழந்தைய பாத்துக்கிற மாதிரி இருக்காங்க. பேர குழந்தைய பள்ளிக்கு போயிடுச்சு, மகனோ மகளோ வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு திடீர்னு வந்து ஏதோ லோ சுகரா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு இம்மீடியட்டா ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுது. அவங்க ஒரு பிளாட்ல இருக்கிறாங்க. வெளியில போய் வாசக்கதவை திறந்து போய் அவங்களால யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல். சரி, அகைன் இது சொன்ன மருத்துவம் பத்தி கேட்கதால் சொல்றேன். இதுல வந்து நம்ம we should be really cautious. ஓகே, மருந்து நீ சொல்லுனா சொல்லிடும். அகைன் அது சரியான மருந்தானது டாக்டர் தான். இல்ல, நான் மருந்து கேட்கல, தொடர்பு கொள்றதுக்கு துணையாக இருக்குமா அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஓகே, சோ இப்போ திரும்ப ஐ வில் கால் அனு. உன்கிட்ட ரேணு ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க விரும்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுட்டு அவங்களுக்கு தகுந்த பதிலை நீ கொடுக்கணும். நிச்சயமாக செல்வா, ரேணு என்ன கேட்க விரும்பினாலும் கேட்கலாம். நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அனு, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பெண்மணி வீட்டுல இருக்காங்க. அவங்க ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க வீட்டுல தனியா இருக்கும் ஒரு சூழல்ல திடீர்னு அவங்களுக்கு ஒரு உடல்நல குறைவோ ஏதாவது
ஏற்பட்டு போச்சுன்னா ஒரு வாசல் வரைக்கும் போய் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிடவோ அல்லது வேற மாதிரியான உதவிகள் வந்து அவங்க கேட்கறதுக்கு பதிலா உங்க மூலமா எப்படி உடனடியாக அவங்களுக்கு பதில் கிடைக்கும், அதாவது வெளி உலகத்தோட அவங்க எப்படி தொடர்பு கொள்ள முடியும், அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமாக ரேணு, அவங்க கஷ்டப்படாம ஈஸியா பேசுறதுக்கு வசதியா வாய்ஸ் கமெண்ட்ஸ் இருக்கு. அது மூலமா அவங்க யாருடைய உதவியும் இல்லாம அவசர கால உதவி எண்களை அழைக்கலாம். மேலும் அவங்களுடைய இருப்பிடத்தையும் தகவல் அனுப்பலாம். இது போன்ற சூழ்நிலைகளில் ஏஐ தொழில்நுட்பம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி அனு. இதை பார்த்துட்டு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு உன்னுடைய ஆலோசனைகள் மிக உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். திரும்பவும் கூட நாங்கள் வந்து தொடர்பில் வரோம். இன்னும் சில கேள்விகள் ரேணு வச்சிருக்காங்க. அந்த கேள்விகள் என்னன்னு கேட்டுட்டு நான் உன் கூட வந்து பேசுகிறேன். மகிழ்ச்சி. பாய். நிச்சயமாக செல்வா, நான் உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேட்குற ஒரு விஷயமும் இந்த மாதிரி வர்றது வந்து இப்போ நம்ம கேள்விக்கு தான் நம்ம தயாராக இருக்கணும். எல்லா வகையான கேள்விக்கும் பதில் ஒரு இடத்துல இருக்கு. கரெக்டான கேள்விக்கு நம்ம தயாரா இருந்தோம்னா நமக்கான பதில்கள் வந்து கரெக்டா கிடைக்கும். அப்ப நம்ம வந்து தயாராக வேண்டியது கேள்விகளுக்கு தான். ஆமா. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு எல்லா ஸ்மார்ட் போனு, ஐபோன், இது வந்து சிஸ்டம் எல்லாத்துலயுமே இது வந்து உபயோகப்படுத்திக்கலாம். ஆமா. ChatGPT, Gemini AI, Grok இது எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட எந்த கருவி இருந்தாலும் அதை பயன்படுத்தலாம். இட் கேன் பி a mobile phone, your laptop, pad, பெரிய PC வச்சிருக்கீங்க அப்படினாலும் வந்து பயன்படுத்த முடியும். இன்னைக்கு வந்து AI இந்த அளவுக்கு பிரபலமா இருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு ஒன்னு அது வந்து அவைலபிள் ஃபார் ஃப்ரீ, ரெண்டு வந்து லோ வெயிட், அதாவது இதுக்கும் பெரிய கம்ப்யூட்டர்லாம் தேவையில்லை, உங்ககிட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஸ்மார்ட் போன்ல கூட அது வந்து இயங்கும் அப்படிங்கிறது தான். அதனால இல்லத்தரசிகள் நீங்க வந்து என்ன செய்யலாம்னா உங்க போன்ல உடனடியா இது போன்ற செயலிகளை, அதாவது ஏஐ தொழில்நுட்ப கருவிகளை வந்து நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. அது வந்து இப்ப நம்ம கிரியேட்டிவா பயன்படுத்தின மாதிரி உங்கள் தேவைகள் என்னன்னு முதல்ல லிஸ்ட் போட்டுருங்க. ஓகே, இப்போ காலையில் எழுந்த உடனே நமக்கு வந்து முதல் வேலை இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னா நீங்க வந்து வீட்டில் யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க இருக்கிற அவசரத்தில் எரிஞ்சு விடுவாங்க. அது போல் நீங்கள் வந்து உங்கள் ஏஐ ஓப்பன் பண்ணி இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சொல்லும். ஓகே, என்கிட்ட வீட்டில் வந்து இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கத்திரிக்காயும் ஏதோ முருங்கைக்காய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு ஒன்று லிஸ்ட் போடும். ஓகே, ஓ அப்போ வீட்டில் இவ்வளோதான் இருக்குது, என்கிட்ட வேற எதுவும் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட வந்து நமக்கு ஒரு இது கிடைச்சிடும். ஆமாம். அனு, உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். ரேணு வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து இப்போதைக்கு கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் மட்டும்தான் இருக்குதான். இந்த ரெண்டு காய்கறிகளை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்றத சொல்லு, அப்புறம் அதுக்கான ரெசிபியும் சொல்லு. கத்தரிக்காய் மற்றும் முருங்கைக்காயை வைத்து சாம்பார், பொரியல் அல்லது கூட்டு செய்யலாம். உங்களுக்கு இந்த 3 ரெசிபிகளையும் சொல்லட்டுமா? எனக்கு பொரியலோட ரெசிபி வேணும் அனு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் செய்யறது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க. அப்புறம் கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கின கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. காய் வெந்ததும் தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான பொரியல் ரெடி. தேங்க்யூ. இப்போ உங்க ரேணுவோடைய சன்னுக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு வந்து ரேணுவோட பையனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா ஒன்று இருக்கு. ரேணுவோட சன் வந்து இதை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து நான்வெஜ்ல மெனு கேட்கிறாரு. ரேணுவின் மகனுக்கான வாராந்திர அசைவ உணவு அட்டவணை நோட்ஸ் அப்ளிகேஷனில் உருவாக்கப்பட்டுள்ளது. திங்கள் சிக்கன் பிரியாணி, செவ்வாய் மீன் குழம்பு, சாதம் புதன் மட்டன் சுக்கா, தோசை வியாழன் முட்டைக்கறி, சப்பாத்தி வெள்ளி இறால் தொக்கு, சாதம் சனி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஞாயிறு, ஆட்டுக்கால் பாயா, இட்லி. இது அவருக்கு பிடிக்கும்னு நம்புறேன். போதுமா? ரொம்ப நன்றி அனு, ரொம்ப நன்றி. இப்படி வந்து உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்க, கட்டாயமா சொல்றேன் அனு. நன்றி. இப்போ என்னன்னா செல்வா, இந்த மாதிரி வந்து லிஸ்ட் அட்டவணை போடுறது மாத்திரம் இல்லாம வந்து செஞ்சே கொடுத்துட்டு போ, ரொம்ப சௌகரியமா இருக்கும். உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் தான் நம்பி இருக்கோம். கூடிய விரைவில் வந்து அதுக்கும் ஒரு வழி பண்ணி கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப்ல வந்து இது நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ நானே வந்து அவனுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து என் கூட உட்காந்து பேசுற மாதிரி, வெச்சுல உட்காந்து பேசுற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ப்ராப்ளி இன் ஃபியூ டேஸ் ஆர் இன் ஃபியூ மந்த்ஸ் நான் வந்து இதை அச்சீவ் பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன் நான். இப்போ எனக்கு வீட்டுக்கு ரோபோ வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வீடு துடைக்கிறதுக்கெல்லாம் வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து பாத்திரம் துளைக்கி தரதுக்கெல்லாம் வந்து வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால இதில் வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் வந்து ஏன் வருதுன்னு கேட்டால் நம்மளோட தேவைகள் அடிப்படையில் தான் வருது நமக்கு.
ஸோ நமக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் எங்கேருந்தோ வரும். அந்த மாதிரி தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற இந்த ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு. அதை இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எப்படிலாம் நிஜமாவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே இதை ரொம்ப சிறப்பா பெரிய பெரிய ஒரு வேலை பார்க்குறவங்களும் கம்பெனியில் இருக்கிறவங்களும் அன்றாடம் அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது உதவிங்கிறத தாண்டி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து இது இவ்வளோ பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து இப்போ நான் திருக்குறள் மாதிரியான விஷயங்களுக்கும் இப்போ இது தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க இது சொல்லும் போது அதே தான் இதுக்கும் ஒரு விளக்கம் கேட்டா அதுக்கான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு மனிதன் கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இன்னைக்கு ஆக்சுவலா 3 பேர் இன்டர்வியூ பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அனு, செல்வா, நான் 3 பேரும் கலந்துரையாடின மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ஃபீல் இருந்தது. கூடிய விரைவில் வந்துட்டு அது ஒரு உருவமாக அணுவை வந்து செல்வாவுடன் வைத்து பேச வேண்டும். விட்டுட்டோம். குழந்தைகளுக்கு வந்து கதை சொல்ல வைக்கலாம். வீட்டுல குழந்தைகளுக்கு கதை சொல்லி தூங்கி வந்து பெரும்பாடு இல்லையா? அணு கிட்ட ஏதாவது ஒரு கதை, ஒரு கதை நீங்களே கேளுங்க, தீம் சொல்லுங்க, அணு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அனு வணக்கம். எனக்கு வந்து ஒரு சின்ன அரை நிமிட கதை சொல்ல முடியுமா, குழந்தைங்களுக்கு தூங்க வைக்கிற மாதிரி? ஒரு ஊர்ல ஒரு குட்டி யானை இருந்துச்சு. அதுக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அது காட்டுல விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி குருவிய பாத்துச்சு. குருவி ரொம்ப சோகமா இருந்துச்சு. யானை அதன்கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்டுச்சு. குருவி என் இறகுல அடிபட்டுடுச்சு, என்னால பறக்க முடியலன்னு சொல்லுச்சு. உடனே யானைக்கு ரொம்ப பாவமா போச்சு. அது குருவிய தன்னோட தும்பிக்கையால மெதுவா தூக்கி ஒரு உயரமான மரத்து மேல வச்சுச்சு. அங்கிருந்து பார்த்தா காடு ரொம்ப அழகா இருந்துச்சு. குருவி சந்தோஷமா யானைக்கு நன்றி சொல்லுச்சு. அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கானோ? சோ இது பார்த்து கொண்டிருக்கும் இல்லத்தரசிகளுக்கு, இனிமே குழந்தைக்கு கதை சொல்றதுக்கு டயர்டா இருக்கு நீங்க கவலையே பட வேணாம். இதை ஆன் பண்ணி பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அது நான் ஸ்டாப்பா கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். குழந்தைய தூங்க வைக்கும். தூங்கின அப்புறமும் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க தான் வந்து தணிக்கணும், போதும் குழந்தை தூங்கிடுச்சு அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அனதர் ஆப்ஷன். நீங்க வந்து எப்படி வந்து இல்லத்தரசிகள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி விஷயமா இருக்கு. அண்ட் தென் இது ஃப்ரீன்னு சொன்னீங்க இல்லையா? அது ஆப் வந்து டோட்டலி ஃப்ரீ ஆப். ஸோ இப்போ இந்த மாதிரியான சௌகரியங்கள் இருக்கும் பொழுது அதை நம்ம எவ்வளவு பயன்படுத்திக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். அண்ட் இது உங்களோட நீங்க எந்த அளவுக்கு பிஸிங்கிறதும் எனக்கு தெரியுது. பட் நீங்களும் வந்துட்டு இந்த ரெமிரா டாக்ஸ்க்காக வந்து இவ்வளவு தூரம் எனக்காக ஏஐ பற்றி விளக்கி பேசினதுக்கு நன்றி. ஓகே, நிகழ்ச்சி முடிவுக்கு வந்து விட்டது. அனு, நீ வந்து ரேணுக்கு பை சொல்லிட்டு ஒரு அழகான ஜோக் சொல்லி முடிச்சிரு பாப்போம். நிச்சயமாக. ஒரு பையன் பரீட்சையில் 0 வாங்கிவிட்டான். அவனுடைய அப்பா ஏன் 0 வாங்கினாய் என்று கேட்டார். அதற்கு அவன், கேள்வித்தாளில் ஸ்டார் போட்டிருந்தார்கள் அப்பா என்றான். அப்பா, அப்படியா, அதற்காகவா 0 வாங்கினாய் என்றார். அதற்கு அவன், இல்லை அப்பா, ஸ்டார் போட்டிருந்ததால் எல்லா கேள்விகளும் வானத்திலிருந்து வந்தவையோ என்று நினைத்தேன், அதனால்தான் பதில் எழுதவில்லை என்றான். Thank you Anu. See you next time. Yes. Bye to Renu also. Bye Anu. நிச்சயமாக. ரேணு, உங்களுடன் பேசியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் பேசுகிறேன். வெரி நைஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப அப்படியே ஒரு இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இருந்தது. 3 பேர் சேர்ந்து கலகலன்னு பேசிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் இவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு செல்வா. ஸோ இனிமேல் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களே வந்து அடிக்கடி இதெல்லாம் பயன்படுத்தி பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி செல்வா. நன்றி, வணக்கம், அனைவருக்கும் நன்றி.